ஆக்டர் விஜய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்டார். இன்ஃபேக்ட் சவுத் இந்தியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ்னு சொல்லலாம். அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போதைக்கு பீக்கில் இருக்கார். அதெல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வர்றாருன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ அவர் என்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரோட கட்சியின் கொள்கைகள்லாம் என்ன, அவர் என்ன மாதிரி அரசியல் பண்ண போறாரு, அவருக்கு சாதகமா இருக்கிற விஷயங்கள், சாதகமாக இல்லாத விஷயங்கள் என்னென்ன, வாங்க பேசலாம். என் பேர் ரகு, நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது ரகு டாக்ஸ். இந்த சேனல்ல நியூஸ் மற்றும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சிம்பிளா சுருக்கமா நான் சொல்லுவேன். அப்போதான் இந்த விஷயங்கள்லாம் மனசுல ஆழமா பதியும்னு நான் நம்புறேன். வாங்க பேசலாம். தளபதி விஜயோட பார்ட்டியோட பேர் பார்த்தீங்கன்னா என்னன்னா தமிழக வெற்றி கழகம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லெஃப்ட் விங் ஐடியாலஜியை சேர்ந்த ஒரு பார்ட்டி தான் நான் நம்புறேன். லெஃப்ட் விங் ஐடியாலஜினா இடதுசாரின்னு தமிழ்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பார்ட்டியோட மெயின் பிரின்சிபல்ஸ் இல்ல கொள்கைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, அவரே என்ன சொன்னார்னா அவரோட ஸ்பீச்ல மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ் செக்யூலரிசம், அதை தவிர தமிழ் நேஷனலிசம், டிராவிடியனிசம், மார்க்சிசம், பெரியாரிசம், அம்பேத்கரிசம், இதெல்லாம் தான் அவங்களோட மெயின் பிரின்சிபல்ஸ் அண்ட் கொள்கைகள். அவங்க ஃபாலோ பண்ற லீடர்ஸ் சொல்றாங்க. ஆனா அதுலேயே ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரிசம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ், பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில எடுக்க போறது இல்லைன்னு அவரே சொன்னார். அப்படின்னா யாரோட கடவுள் நம்பிக்கையிலையும் அவங்க தலையிட போறது. அண்ட் இன்னொரு மெயின் திங் என்னன்னா இவங்க டிஎம்கேவையும் பிஜேபியும் எதிர்த்து நிற்கிறாங்க. இப்போ இந்த கட்சியில பாத்தீங்கன்னா 26 மேஜர் ரெசல்யூஷன்ஸ் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 24 சில முக்கியமான ரெசல்யூஷன்ஸ் பத்தி தான் நான் இப்போ பேச போறேன். இப்போ முதல்ல ஸ்ட்ராங்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீட் எதிர்த்து தாங்க. இது தமிழ்நாட்டுல முக்காவாசி கட்சிங்க, எல்லா கட்சியுமே இதை எதிர்த்து தான் இருக்கு. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்லணும்னா இதுல தனியா வீடியோ கூட வச்சுக்கலாம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிற மாணவர்கள் டாக்டர் ஆக முடியல, எனக்கு அவங்களுக்கு சரியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை, சரியான கோச்சிங் கிடைக்கிறது இல்லை. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா பாஜகவோட ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பாலிசி. ஏன்னா ஒரே எலெக்ஷன் ஸ்டேட்டு சென்டர் எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரே எலெக்ஷனா நம்ம வைக்க போறாங்கன்னு பாஜக சொல்லியிருக்காங்க. அதை எதிர்த்து இருக்காங்க. இதுவுமே தமிழ்நாட்டுல இல்ல ரீஜனல் இந்தியால இருக்கிற முக்காவாசி ரீஜனல் பார்ட்டிஸும் இதை எதிர்க்கிறது. இதை பத்தியும் நம்ம தனியா வீடியோ வச்சுக்கலாம். பட் மெயினா ஏன் இதை சொல்ல வராங்கன்னா இது ரீஜனல் பார்ட்டிஸை வந்து கீழே கொண்டு வரா மாதிரி, அவங்கள அண்டர்மைன் பண்ற மாதிரி இருக்கு இந்த பாலிசி. இதனால வந்து சென்டருக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும், அவங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான அட்வான்டேஜ். இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா தேர்ட் லாங்குவேஜ் இருக்கக்கூடாது. தமிழும் இங்கிலீஷும் தான் தமிழ்நாட்டுல 2 மெயின் லாங்குவேஜஸா இருக்கணும். இந்த தேர்ட் லாங்குவேஜ் எஸ்பெஷலி இது வந்து பாஜக எதிர்க்கிற பாலிசி தான். இது ரொம்ப வருஷமா தமிழ்நாட்டிலேயே இருக்கு. ஏன்னா ஹிந்தி இம்போசிஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. இது நான் சொன்ன மாதிரி முக்காவாசி பிஎம்கே, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லா கட்சியுமே இந்த பாலிசியை வந்து வச்சிருக்காங்க. நாலாவதா என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல காஸ்ட் சென்சஸ், ஜாதி வாரி கணக்கெடுப்பு பண்ணணும்னு. இது வந்து ஏன் சொல்ல வராங்கன்னா கடைசியா வந்து இது இண்டிபெண்டன்ஸ்ல தான் பண்ணது. அதுக்கப்புறம் எத்தனை ஜாதியில எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் கரெக்டா சோசியல் ஜஸ்டிஸ் கிடைக்கிறதா, ரிசர்வேஷன்லாம் கரெக்டா கிடைக்கிறதா, அதுக்கு இது எடுக்கணும். அடுத்தது என்ன சொல்ல வராங்கன்னா எஜுகேஷனை வந்து ஸ்டேட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இப்போ ஸ்டேட் லிஸ்ட் சென்டர் லிஸ்ட்னு இருக்கு, இப்போதைக்கு சென்டர் லிஸ்ட்ல இருக்கு, பட் அதை ஸ்டேட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எல்லா கட்சியும் சொல்றது தாங்க டாஸ்மாக் வந்து ஒழிக்கணும். டாஸ்மாக்கு பதிலா வேற ஏதாவது பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அது ஏன் சொல்றாங்கன்னா வேற ஏதாவது ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு. எனக்கு டாஸ்மாக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள்ல இங்க ரெவென்யூ ஜெனரேஷன் எவ்வளவு நடக்குதுன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வருது டெய்லி. ஸோ அதனாலதான் சொல்றாங்க வேற ஏதாவது கொண்டு, பட் வேற என்ன கொண்டு வரணும்னு சொல்லல, ப்ராபப்ளி போக போக தெரிய வரும். அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா தமிழக மீனவர்கள் மற்றும் இலங்கையை சேர்ந்த தமிழ் மக்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும். அது என்ன தீர்வு, எப்படி அது வரணும், அதெல்லாம் வந்துட்டு ஐ திங்க் போக போக சொல்லுவாங்க. பட் இது ஒரு கோரிக்கையா வச்சு. இதை தவிர மீடியாவுக்கு ஃப்ரீடம், மீடியாவை சப்ரஸ் பண்ணக்கூடாது.
அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது யாருக்காக சொல்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, புது மியூசியம் ஒன்று சென்னையில திறக்கணும். அதுல தமிழ்நாடோட ஹிஸ்டரி, எஸ்பெஷலி சேரர்கள், சேர, சோழ அண்ட் பாண்டியர்களை பத்தி அதுல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம் என்ன பொறுத்தவரை. ஆனா எனக்கு பிடிச்ச பெஸ்ட் ரெசல்யூஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இவங்க இது வந்து பெருசா இம்பார்ட்டண்டா தெரியாது, பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவங்கள கவனிக்கிற மாதிரி நல்ல திட்டங்கள் எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு ரெசல்யூஷன். இதை தவிர விலைவாசிகள்லாம் உங்களுக்கு மக்களுக்கே தெரியும், பயங்கரமா ஏறி போச்சு. அதெல்லாம் இறக்குறதுக்கு நல்ல திட்டம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இப்போ அவர் அரசியல்ல வர்றதுனால அவருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் சாதகமா இருக்கும், எதெல்லாம் சாதகமாக இல்லாத விஷயங்கள் அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். முதல்ல அவருக்கு பெரிய ப்ரோ நான் என்னன்னு பாக்குறேன்னா, அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஃபேன் பேஸுங்க. ஆமாங்க, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரேலிலேயே பாத்தீங்கன்னா பல லட்சம், அது இன்னும் சோசியல் மீடியால டிபேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 7 to 8 lakhs மேல கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்தாங்க. அது கண்டிப்பான ஒரு மேஜர் ஃபேக்டர். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, மக்கள் மத்தியில அவரோட இமேஜ், அவர் ஆக்டிங் கெரியர்லயும் சரி, இது வரைக்கும் பயங்கர கிளீன் இமேஜுங்க. அவரை பத்தி எந்த கான்ட்ரவர்சியும் வந்தது கிடையாது. அது கண்டிப்பா அரசியல்ல வரீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவதா பாத்தீங்கன்னா, கலைஞர், அப்புறம் மேடம் ஜெயலலிதா, அவங்களுக்கெல்லாம் பிறகு ஒரு பெரிய தலைவர் இருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு பொலிட்டிக்கல் வாய்டு இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ. அதை வந்து இவர் கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. நாலாவதா பாத்தீங்கன்னா, இவரோட ஏஜும் ஹெல்த் ஃபேக்டர் இருந்தாங்க. இது வந்து நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. பட் இது ஒரு நல்ல இது ஒரு இம்பார்ட்டன்டான காரணம்னு நான் சொல்லுவேன். இவர் இப்போதைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலயே வந்துட்டாரு. பிளஸ் ஒரு ஹெல்த்தியான ஃபிட்டான பர்சன், டச்வுட். ஸோ இது கண்டிப்பா இவர் அரசியல்ல நிறைய வருஷங்கள் இருக்கிறதுக்காக இது கண்டிப்பா இவரை ஹெல்ப் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவருக்கு சாதகமாக இல்லாத விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். கான்ஸ். முதல்ல நான் என்ன பாக்குறேன்னா, அரசியல்ல கண்டிப்பா இது எல்லாருக்குமே தெரியும், அனுபவம் கம்மி. பாஜக இல்ல டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே எல்லாம் பார்க்கும்போது இவர் இப்பதான் வராரு. ஸோ அது ஒரு கான் நான் பாக்குறேன். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, 2026 2026 எலெக்ஷனுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த கம்மி டைம்ல இவரால என்ன பண்ண முடியுங்கிறது நம்ம பார்த்துதான் போக தான் பார்க்கணும். மூணாவது நான் என்ன பாக்குறேன்னா, பாலிசியில இவரு நிறைய பாலிசிஸை எதிர்க்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கிறது. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான இவர் பாலிசிஸ், இவர் ரெசல்யூஷன் நாங்க என்ன எதிர்பார்த்தோம்னா, கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாவது ஒரு பாலிசி சொல்லுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ டாஸ்மாக க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றாரு, பட் அதுக்கு பதிலா வேற ஏதாவது கொண்டு வரணும்னு சொல்றாரு தவிர, அதுக்கு பதிலா என்ன கொண்டு வரணும், என்ன மாதிரி பாலிசிஸ் வரணும், அந்த மாதிரி பாலிசிஸ் தான் நல்லா இருக்கும். எனக்கு டாஸ்மார்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வர ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுது. அதை க்ளோஸ் பண்ற விஷயம் நல்ல விஷயம் தான். பட் நீங்க கன்ஸ்ட்ரக்டிவாகவும் பாலிசி சஜஸ்ட் பண்ணோம். இவரோட ரெசல்யூஷன்ல சில ரெசல்யூஷன்லாம் நான் இன்னும் உங்ககிட்ட பேசல, பட் நிறைய பாலிசிஸை எதிர்க்கிறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் இனோவேட்டிவா என்ன பண்ணலாங்கிறது கொண்டு வந்தாருன்னா கண்டிப்பா இவருக்கு சாதகமா இருக்கும்னு நான். இப்போ நான் கொடுக்குற திருப்பி என்னோட வெர்டிக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் பாலிசிஸ்ல சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது அனுபவத்தோட பெட்டராகவும் தான் நான் நம்புறேன். ஆனா நான் முக்கியமா என்ன பாக்குறேன்னா, விஜய் சார் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் கிளவுட்ல ஒரு ரே ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் கதிர்னு சொல்லுவாங்கல்ல, நான் அப்படிதான் பாக்குறேன். ஸோ இந்த எலெக்ஷன்ல இல்லைன்னா கூட கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல பெருசா ஏதாவது பண்ணுவார்னு நான் நம்புறேன். சைனிங் ஆஃப், ரகு.